இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சர்க்யூட் முதல் சர்க்யூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைன் ஃபில்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லைன் ஃபில்டருடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏசி வோல்டேஜை இன்னொரு ஏசி வோல்டேஜாக தான் மாற்றி கொடுக்கும். அது எந்த மாதிரி ஏசி வோல்டேஜாக அவங்களுக்கு மாற்றி கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாய்ஸபிள் ஏசியை வந்து பியூர் ஏசியாக மாற்றி கொடுக்குறது இந்த லைன் ஃபில்டருடைய வேலை. அதோடைய கேரக்டர் எந்த மாதிரியா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது ஏசி வரக்கூடிய வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா பியூர் ஏசியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்த மாதிரி நாய்ஸபிள் ஏசியாக தான் இருக்கும். இந்த ஏசியை பார்த்தீங்கன்னா இதை வச்சு எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது ஒழுங்காக. ஏதாவது ஒரு படம் வந்து சேக்காகிறது இல்லை ஏதாவது ஒரு ஃபால்ட்டுங்கிறது வரும். அதனால என்ன செய்யணும், இந்த வோல்டேஜை இந்த ஏசி வோல்டேஜை பியூர் ஏசியாக மாற்றி கொடுக்கணும். அதாவது இந்த மாதிரியா பியூர் ஏசியாக வரும். இந்த மாதிரி கேரக்டரை மாற்றக்கூடிய கேரக்டர் வந்து தான் லைன் ஃபில்டருக்கு இருக்கு. அந்த லைன் ஃபில்டருடைய சர்க்யூட் எப்படி இந்த மாதிரியா ரெண்டு காயில் இருக்கும். அதாவது உங்களுக்கு தெரியுங்க, அந்த காயில பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர் ரெண்டு சைடுமே போட்டிருப்பான். ஒரு ரெண்டு சைடுமே ஒரு கெப்பாசிட்டர் போட்டிருப்பான். ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்டை குறைக்கிறதுக்காக ஒரு சில கெப்பாசிட்டியை எடுத்து விட்டுருப்பான். இது மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த சர்க்யூட்டை கொஞ்சம் மைண்டில் ஏற்றி வச்சுக்கிறது நல்லது. இதில் பார்த்தீங்கன்னா 230 வோல்டேஜ் ஏசி 50 ஹெர்ட்ஸ் நம்ம இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அங்கே வந்து நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, நாய்ஸபிள் ஏசியை பியூர் ஏசியாக மாற்றி கொடுக்குறது இந்த லைன் ஃபில்டருடைய வேலை. இதுல இன்னொரு சர்க்யூட் எந்த மாதிரியா இருக்கும் அப்படின்னா கெப்பாசிட்டர் இந்த மாதிரி இணைச்சிருப்பாங்க. இதே மாதிரி போட்டு ரெண்டு கெப்பாசிட்டர் இந்த மாதிரி ரெண்டு கெப்பாசிட்டர் சீரிஸ் அணிருப்பான். இந்த நடுவுள்ளது மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எர்த்தோட க்ரோன் பண்ணியிருப்பான். இந்த மாதிரியாவும் இருக்கும். இது நமக்கு வந்து இதுல வந்து அதிகமாகிறது உங்களுக்கு ஃபால்ட்டுங்கிறது வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதாவது கட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டினியூட்டி செக் பண்ணி பாருங்க. இப்போ இதுல பேசி இதுல நியூட்ரல் கொடுக்குறோம். அதே மாதிரி அவுட்புட்ல பார்த்தீங்கன்னா இங்க பேசி இங்க நியூட்ரல் வரணும். இப்போ இதுல ஏதாவது ஒன்று கட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட்ல வந்து இந்த பேசி நியூட்ரல்ங்கிறது வராது. இதுல ஒரு சில இடங்களை பார்த்தீங்கன்னா ரெண்டும் வச்சு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா கண்டினியூட்டி வந்துச்சு அப்படின்னா அவுட்புட்ல கூட இதுக்கு அடுத்தும், அதாவது இந்த சர்க்யூட்டுக்கு அடுத்து ரெக்டிஃபையர் சர்க்யூட் அதுல ஷார்ட் இருந்தாலும் இதுல ஷார்ட் காட்டும். இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபால்ட்டுங்கிறது அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ராங்கா நம்ம வந்து ஒரு சில ஃபால்ட் ஆட்டும் போது ஒரு சில மெக்கானிக் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பீஸை வந்து நல்லா பீஸ் யூஸ் பண்ணுறாங்களே, அது உங்களுடைய கம்பியை வந்து ரொம்ப கனமாக யூஸ் பண்ணுவாங்க. கனமாக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த மாதிரி டயங்களை மட்டும் இந்த காயில் வந்து டேமேஜ் ஆகும். நம்மளா வச்சுக்கிட்டா தான் இது டேமேஜ் ஆகும். மற்றபடி இதில் அதிகமாக டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை.